நாம் கடவுள். இறைவன் எங்கே தோன்றுவார்? இறைவன் எப்படி தோன்றுவார்? கடவுள் ஒரு சிலையா? கடவுள் ஒரு கலையா? கடவுள் ஒரு மலையா? கடவுள் ஒரு நிலையா? கடவுள் ஒளி இழையா? கடவுள் துளி மழையா? கடவுள் உணர்வு நிலையா? ஆண்டவர் உருவமயமானவரா? ஆண்டவர் ஒளிமயமானவரா? பிறவி குருடர்கள் வருடி பார்த்து வண்ணத்தை வகைப்படுத்துவதாய், பிறவி செவிடர்கள் அதிர்வு கண்டு இசையில் அசைவதாய், முதிர்ச்சி அற்றவர்கள் கண் காது கொண்டு கடவுளைக் காண முயல்வதோ? சிலை வைத்து வணங்கி வந்த சித்தத்தால் சிலை வைத்து வணங்கி வந்த சித்தத்தால் கடவுள் காணுவதற்கு உரியவர் என்று சிந்தித்தோமோ? இக்கருத்தை போன்று கடவுளை பற்றிய கருத்துக்கள் எல்லாம் காணாதவர் கண்டதோ? கண்டவருக்குத்தான் தெரியுமோ அது விளக்க முடியாதது என்றும் அது விளங்க முடியாதது என்றும். ஏதும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்கும் ஏதும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்கும் ஏதோ ஒன்று தேவைப்படுகிறது. ஒன்றும் இல்லை என்பதை உணர்த்துவதற்கும் ஒன்றும் இல்லை என்பதை உணர்த்துவதற்கும் ஏதோ ஒன்று உருப்பெற்றுள்ளது. கணித மொழியில் இல்லாதது வலப்பக்கம் சேர சேர இருப்பதின் கணம் வலுத்து கொண்டே போகிறது. அறமொழியில் கொடுப்பதற்கு எடுக்க எடுக்க கொடையாளர் செல்வம் கொழுத்து கொண்டே போகிறது. இறைமொழி என்ன பொருளோ, இறை ஒளி என்ன பொலிவோ, இறை வழி என்ன புதிரோ. இல்லை என்பது அவ்வளவு எளிதல்ல. இல்லை என்பது அவ்வளவு எளிதல்ல. நாம் காணவில்லை என்பதால் கருப்பு அன்னம் இல்லை என்றில்லை. நாம் உணர முடியவில்லை என்பதால் தாவரத்திற்கு உணர்வு இல்லை என்றில்லை. நமக்கு புரியவில்லை என்பதால் புல்மொழி ஓசை என்றில்லை. இறை ஓசை என்ன அலையோ. வானவெளியில் காணொளி பயணிப்பதை காண முடியவில்லை என்பதால் வானவெளியில் காணொளி பயணிப்பதை காண முடியவில்லை என்பதால் தொலைக்காட்சி நிகழ்வுகள் கற்பனை என்றில்லை. அந்தரத்தில் ஒளி அலைகள் பயணிப்பதை அறிய முடியவில்லை என்பதால் கைபேசி தொடர்புகள் கனவென்றில்லை. நாம் உணர முடியவில்லை என்பதால் இறைநிலை இல்லை என்றில்லை. இறைநிலை என்ன நிலையோ, இறைமொழி என்ன கலையோ, இறை ஓசை என்ன அலையோ, இறை உணர்வு என்ன நிலையோ. நிழல் படங்கள் குறிப்பிட்ட வேகத்தில் நகரும் பொழுது நிழல் படங்கள் குறிப்பிட்ட வேகத்தில் நகரும் பொழுது காணொளி என கூற்றம். அதிரும் கம்பிகள் ஒரு வேகத்திற்கு மேல் அசையாத தோற்றம். இதழ்கள் மொட்டிலிருந்து மலரென விரியும் பொழுது இனிமையான நாற்றம். பொழுது கண்டுதான் புலங்கும் பூமி சுழல்கிற மாற்றம். மனிதன் அகண்ட நிலை அடைவதுதானோ இறைநிலை எனும் ஏற்றம். இரவு அறிவில் இயங்குபவருக்கு எப்படி தெரியும் இதமான விடியல் உண்டு என்பது? வார அறிவில் வாழ்பவருக்கு எப்படி தெரியும் வட்ட நிலா வரும் என்பது? மாத அறிவில் வாழ்பவருக்கு எப்படி தெரியும் மழைக்காலம் வரும் என்பது? வருட அறிவில் வாழ்பவருக்கு எப்படி தெரியும் குறிஞ்சி பூத்து குலுங்கும் என்பது? எஞ்ஞானம் வேண்டுமோ இறைவன் விஞ்ஞானம் விளங்குவதற்கு? எஞ்ஞானம் வேண்டுமோ இறைவன் விஞ்ஞானம் விளங்குவதற்கு? இறைநிலை உச்சரிப்பும் அல்ல, ஊமையும் அல்ல, மௌனமோ? இறைநிலை உச்சரிப்பும் அல்ல, ஊமையும் அல்ல, மௌனமோ? இறைநிலை ஓசையும் அல்ல, செவிடும் அல்ல, அமைதியோ? இறைநிலை ஒளியும் அல்ல, குருடும் அல்ல, நிழலோ? இறைநிலை பிடித்ததும் அல்ல, பித்தும் அல்ல, முதிர்ச்சியோ? இறைமொழி என்ன பொருளோ, இறை ஒளி என்ன பொலிவோ, இறைவழி என்ன புதிரோ. இறைவன் எங்கும் இருக்கிறார், இறைவன் எதிலும் இருக்கிறார் என்பர். இறைவனை நாவின் சுவையில் அறிந்ததில்லையா? கண்ணின் பார்வையில் கண்டதில்லையா? மூக்கின் நெடியில் நுகர்ந்ததில்லையா? செவியின் ஓசையில் மடுத்ததில்லையா? மேற்பட்டதிலோ மேனி தொட்டதிலோ உணர்ந்ததில்லையா? ஐயன் ஐம்புலன்களுக்கு அப்பாற்பட்டவரா? புறமானதை உணர ஐம்புலன்கள். எங்கும் இருக்கும் இறைவன் புலன்களுக்கு புலப்படவில்லையா?
அப்படியானால் ஆண்டவர் அகமானவர். அப்படியானால் ஆண்டவர் அகமானவர். இறைவன் நம்மில் இருக்கிறார், நம் நன்னிலையில் இருக்கிறார். இறைவன் நம்மில் இருக்கிறார், நம் நன்னிலையில் இருக்கிறார். மனக்குருடு நீக்கி, மனசெவிடு போக்கி, மனசாட்சி நோக்கி, மனக்குருடு நீக்கி, மனசெவிடு போக்கி, மனசாட்சி நோக்கி வாழ்பவரில் இறைவன் மனக்கோலம் கொள்கிறார். சாமிதுரை சீனிவாசன், நல்லாத்தூர். நன்றி.